ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனியன் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். இது நல்லா மேலே வந்துட்டு கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் 2 ஆனியனை வந்துட்டு இந்த மாதிரி நீட்டமாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்துட்டு 2 கப் வந்துட்டு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்தாச்சு. அரிசி மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு வந்துட்டு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஆனியன் வந்து தண்ணி விடும், அதனால வந்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ அதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்து இதில் வந்துட்டு இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படியே தான் எண்ணெயில் போட போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கட்டும். அப்போ தான் வந்துட்டு பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆயில் வந்துட்டு ரொம்ப ஹீட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக வச்சுட்டு அதே ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம போடணும். கம்மியாகவும் பண்ணக்கூடாது, ஹையும் பண்ணக்கூடாது. மீடியமில் வச்சுட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வரும். ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.